கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனையிருளகன்றது காலயம் பொழுதாய். தூத்துக்குடியில் வச்சு ஒரு ஐயப்ப பூஜையெல்லாம் பார்த்துருக்கோம் முதல்ல. ஆனால் அவர் நம்ம வீட்டுக்கே வந்துட்டார். நம்மளை தேடி வந்து தான் நம்மளுக்கு அவருடைய கருணையை கொடுத்தாரு. நம்ம அது 1973 அவரை சந்தித்தோம். பொண்ணு கடைசி பொண்ணு 1 வயசு பொண்ணாக இருக்கும்போது சந்தித்தோம். பூஜையில் சந்திப்போம், ஆனால் பேசலாம் மாட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு தன்னாட்டில் வந்துட்டார். நம்ம பொங்கல் விட்டு அப்போ அபிராமி படிப்போம். அப்போ படிச்சுட்டு சாப்பிடும்போது வந்தவர் நேராக நம்ம பையனுடைய இலையில உட்கார்ந்தாரு. நான் தனியாக இலை போடுற சாமின்னு சொன்னதுக்கு இல்லை, நான் அவனோட சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு. அதான் முத அவர் நம்ம வீட்டுக்கு வந்து இது பண்ணது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒவ்வொரு நாள் நம்ம வீட்டு வழியாக தான் அவர் போவார். அப்போ திடீர்னு வருவார். பக்த விஜயம் புக்கு கொடுத்துருந்தாரு. அதில் சில பக்கங்களை நம்மளை வாசிக்க சொல்லுவார், பசங்களை வாசிக்க சொல்லுவார். இன்னைக்கு இந்த மனநிலைக்கு அந்த கதை நமக்கு பொருத்தமாக இருக்கும். அதான் அவருடைய ஆரம்ப கால ஸ்டேஜ் நமக்கு. அதுக்கப்புறம் கோயிலில் அபிராமி அந்தாதி கிளாஸ், சௌந்தரலகரி கிளாஸுக்கு சாமி அடிக்கடி வருவார். அப்போ சந்திச்சிருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு விட வந்துக்கிட்டு போய்கிட்டுமா இருந்தார். தொடர்ந்தது தான் நம்ம குருநாதருடைய தொடர்பு. அப்பவும் வேறு எதுவும் பேச மாட்டார். எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் கருணை, எல்லாம் நீனு இருக்கணும். குருநாதரோ ஆத்ம ஞானங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பெரியவர் வராரு, அவருக்கு நம்ம இது பண்ணணுங்கிற அந்த உணர்வு தான் இருந்தே தவிர அவரை குருநாதராவோ அவரை நம்ம அத்வைத ஞானம் அத்வைதம் என்னதே தெரியாத காலம் நம்ம அவரை சந்தித்த காலம். அதனால அவர் ஒரு பெரியவர் நம்ம வீட்டுக்கு வராரு அவரு அப்படின்னு அவருக்கு அந்த மரியாதையோ அந்த இதையோ அவருக்கு சேவையும் நம்ம செஞ்சோம். செய்ய வச்சார் அவரு. சொல்லாமே செய்ய வச்சார். அவர் இதை செய்ய அதை செய்ய சொன்னது கிடையாது, சொல்லாமே செய்ய வச்சார். அதுக்கப்புறம் நம்ம மதுரைக்கு வந்துட்டோம். மதுரைக்கு வந்தப்போ காலையில் வருவார். 6 மணி பஸ் வந்துட்டு சாயங்காலம் கிளம்பி போயிடுவார். தாத்தா தனியாக இருக்காருன்னு போயிடுவார். ஒரு சமாதி பிறகு நம்ம மதுரையில் நம்ம வீட்டில் தங்க ஆரம்பித்தார். மாடியில் ஒரு குடிசை மாதிரி போட சொல்லி அதில் தங்கிக்கிட்டு இருப்பார். அடியார்களெலாம் அங்கே ரொம்ப அடியார்கள் கிடையாது. அப்பப்போ எல்லோரும் பார்த்துட்டு போவாங்க. அப்பப்போ நம்ம ஒரு குருநாதராக நினைக்கிற தெரியாது. குருநாதர்னா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் அவர் இதோட அப்போ சேவை உள்ள திருவடி சேவை கொடுப்பாரு. அப்புறம் வர்றவங்களுக்கு பாகவத சேவை சாப்பாடு ஏதோ நம்மளால் முடிஞ்சதோ வர்றவங்களுக்கு போட்டு அந்த மாதிரி தான் நமக்கு ஆரம்பித்து கொடுத்தாரு. அவர் சந்திக்கும்போது நமக்கு 31 வயசு. நம்ம வீட்டு தாத்தாவுக்கு 40 வயசு. அப்போவுமே நமக்கு குழந்தை சபரின்னு கூட ஆரம்பிச்சிட்டார் நம்மளை. அவருக்கு அக்குரூரன்னு பேர் கொடுத்தாரு. அப்போ தான் அதுக்கப்புறம் இங்கே குடிலுக்கு வந்த பிறகு நம்மளுடைய சுயசரிதைன்னு சொல்லி சபரினா யாருங்கிறத ஒரு புக்கு போட்டு கொடுத்தாரு. இங்கே இருக்கு குடியிலே இருக்குது புக்கு. நம்ம அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கோயிலுக்கு போவோம். சாமி வீட்டில் இருக்கும்போது போயிட்டு வாமான்னு சொல்லுவார். போயிட்டு வந்த பிறகு இங்கே ஒருத்தர் இருக்கானேம்மா, யாரம்மா பார்க்க போனேன்னு கேட்பாரு. அப்போ தான் நம்ம அவர் தெய்வம் ஏதோ ஒரு தோட்டத்தில் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு அவர் இருக்கும்போது கோவிலுக்கெல்லாம் போகிறதே கிடையாது. கோவிலுக்கோ மற்ற எந்த இது போகிறது கிடையாது. அவர் சொன்ன பாடம் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. மந்திர உபதேசம் பண்ணியிருக்காரு அந்த காலத்திலேயே. அதோட நம்மளை நீ என்றைக்கும் பணிவு, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பொறுமை, இதுதான் நமக்கு மெயின் பாடமே. அவர் கொடுத்தது நமக்கு அதுதான். எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு ஏற்றுக்கிடணும். யாராக இருந்தாலும் நமக்காக பாடம் நடத்த வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களை குற்றங்குறை சொல்லக்கூடாது. யாரையும் அவங்களுக்குள்ள உள்ள ஆத்ம சைத்தன்யத்தை தான் பார்க்கணுமே தவிர இன்னார்னு பார்க்கக்கூடாது. யார் வந்தாலும் பசின்னு வந்தால் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதாவது போடுறவங்க எண்ணம் இல்லாமல் கொடுக்கணும். நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யணும். அதே போல் அதிகாலையில் ரொம்ப நேரம்லாம் தூங்குறது பிடிக்காது அவருக்கு. காலையில் எந்திரிச்சு காலையில் 4 மணி 4:30 மணிக்கு நம்ம தாத்தாவுக்கு நம்ம திருவிழி சேவை கொடுப்பாரு. அதில் நம்ம கரெக்ட். ஆனால் ரொம்ப பங்க்சுவாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பாரு. ஸ்ரத்தை, வைராக்கியம், ஞானம்னு சொல்லுவார். முதல்ல ஸ்ரத்தை வேணும், அப்புறம் வைராக்கியம் வேணும், அப்புறம் நம்பிக்கை வேணும். அந்த மாதிரி சொல்லுவார். அதுதான் நமக்கு கொடுத்த பாடம். சேவை
ம் அவர் என்ன சொன்னாலும் அவர் சொன்னப்ப நீட்டு நிமிர்ந்தேன் இழிஞ்சேங்கிற மாதிரி ம் அவர் என்ன சொன்னாலும் அது விளக்கம் கேட்காம சரி அப்படின்னு ம் உடனே அது காரியத்தை செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுத்தாரு. குருக்கிட்ட இருந்து விளக்கம் கேட்கக்கூடாது, ம். ஏன் சொல்கிறீங்க எதுக்கு சொல்கிறீங்கன்னு. ம் ஆனால் மனசில் வேறு சில சந்தேகங்கள் ஆத்ம ஞானம் பக்தி இல்லைன்னு சந்தேகங்கள் கேட்டால் சொல்லுவார். ம் இதை செய்யுமோன்னு சொன்னால் சரின்னு கேட்கணுமே தவிர ம் ஏன் செய்ய சொல்கிறீங்க ம் எதுக்கு செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. ம் சொல்ல மாட்டார். ஆனால் அவருடைய குறிப்பறிஞ்சு நம்ம அதை பண்ணணும். உண்மையாக கொடுத்த பாடம் நமக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே ம் நம்ம இந்த பந்த பாசங்கள்லேருந்து ம் கிராஜுவலாகவே நம்மளை விலைக்கு கொண்டு வந்துட்டார். ம் எது நடந்தாலும் பகவான் சித்தல் நடக்குது, ம் நம்ம செயலில் கிடையாது ம் அப்படிங்கிறத ம் நமக்கு நடத்தி அவர் வந்து செயல்பாடு மூலம் காட்டினார். நமக்கு பாடமாக நடத்தலை. ம் செயல்பாட்டில் பிள்ளைங்கள் வரும்போது பிள்ளைங்கள் வரையும்பாங்க. ம் அந்த நேரம் சாமியுடைய ப்ரோக்ராம் இருக்கும். ம் அப்போ சாமிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாரோ குழந்தைகள் பந்த பாசத்துக்கு இது கொடுக்குற அப்படிங்கிற பாடம் வைப்பார். ம் அதில் வந்து நம்ம சாமிக்கு தான் முதல் இது வந்து அது இயற்கையாக அப்படி அமைஞ்சு போச்சு. ம் அதனால இந்த பந்த பாசங்கள்லாம் ம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு ம் தானாகவே விளைகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார். ம் அதனால் நம்ம அவர் கடை இங்கே கூப்பிடும்போது கூட ம் சரி கூப்பிட்டாரு, 2 வருஷமாக கூப்பிட்டாரு வரல, திருப்பி வராமல் இருந்தால் வேறு மாதிரி இதாகிடும் அப்படிங்கிறதுக்காக ம் அவர் சரி சாமி வந்துடுறோம் ம் எல்லாத்தையும் உதறிட்டு வானார். ம் அதே போல் உதறிட்டு வந்தோம். ம் அவன் வந்து வச்சாரு, ம் வச்சு நல்ல கண்ணுங்க அடிச்சுமா அவர் பார்த்து இங்கேயும் பாடம் கொடுத்தாரு. ம் குடிலையும் நமக்கு நிறைய குழந்தை அடைச்சிட்டாமா, குத்தி குத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாமா. ம் மனசு வந்து ம் மனசு இதாக மகத்தாகணும். ம் மனசில் வந்து ம் பத்து எந்த யார் திட்டினா கூட யார் என்ன சொன்னால் கூட ம் உனக்கு மனசுக்கு பாடத்தான் கொடுக்குறாங்க தவிர ம் உனக்கு இது இல்லை, ம் நீ அதை உன் பாடமாக எடுத்துக்கிடணும் நீனு ம் அப்படின்னு தான் சொல்லுவார் தவிர ம் அவங்க அப்படி திட்டினாங்களாமா அப்படிலாம் சொல்ல மாட்டார். ம் அது ஒரு பாடம் ம் உனக்கு அப்படிம்பாரு. அவர் பாடக்கிட்டு வந்தோன்னா நமக்கு மனசுக்கு அமைதி இருக்குது. ம் இந்த உலக பந்தங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. ம் நான் குழந்தை வச்சுக்க தனிமையோ ம் மற்ற நம்ம வந்து இப்படி குடும்ப இதெல்லாம் விட்டுட்டு வந்து இருக்கிறோமோங்கிற எண்ணங்கள் நம்ம மனசில் ம் இல்லாமல் ஆக்கியிருக்காரு. நம்மளை வந்து அவர் நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடையும் எப்படியோ யார் மூலமோ எப்படியோ நடத்தி ம் நம்மளை நல்லபடியாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. நமக்கு அது இல்லையே, குடும்பத்தோட விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமே, ம் நமக்கு அது செய்ய ஆள் இல்லையே இது செய்ய ஆள் இல்லையேங்கிற எண்ணமோ ம் கவலையே இல்லை. ஏன்னா ஏதோ யார் மூலமோ ம் தெய்வம் மனுஷியானான்னு சொன்ன மாதிரி ம் யார் மூலமோ எப்படியோ நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை ம் முடிச்சிடாரு. ம் தூரத்தில் வந்து ஏதோ நோய் முடியாமல் வந்தால் கூட அது பெருசாக வர்றதை வந்து ம் நமக்கு தோற்றாமல் அதை இலகுவாக கொண்டு போய் ம் கொண்டு வர மாதிரி 2-3 கட்டத்தில் வந்து நம்மளை மற்றபடி ஆச்சரியப்படுற அளவுக்கு ம் உங்களை யாரும்மா காப்பாற்றுறா இப்படிப்பட்ட இதுலேருந்து, ம் எந்த பகவான் என்னை காப்பாற்றுறான்னு கேட்குற அளவுக்கு ம் நம்ம அந்த அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்கிறோம். ஆனால் அதனுடைய வேதனை வலி தெரியாமல் ம் நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை காஃபி கொண்டு போகிற டைம் ம் மாடியில் ரூமில் இருப்பார், கொண்டு போனோம். ம் அவர் டைமுக்கு நமக்கு 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ம் வேண்டாம்மா அப்படின்னாரு. ம் சாமி அது கரெக்டாக தான் இருந்துச்சு, டைம் கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு, 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சாமி அப்படின்னா, இல்லைம்மா அவள் மீனாட்சி கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ வந்து அப்போ ரிபிகை கையில் எடுத்தார். 92 ரிபிகை எடுத்தார். அதுக்கு பிறகு அப்போ இங்கே குடிலுக்கெல்லாம் வரல. ம் அப்போ அவர் சொல்லுவார், இத்தனை நாளாக இவன் உங்கள் வழிக்கு வந்தான், ம் இப்போ இவனை வழி நடத்துகிறேன் ஒருத்தன். ம் கண்ணன் 82 கண்ணன் வந்து பண்டரிபுரத்தில் அவரோட ஐக்கியமாயிட்டார். ம் 2வது யாத்திரையில் 82 போன யாத்திரையில். ம் இப்போ இவனை வழி நடத்துகிறேன் ஒருத்தன். ம் அவன் வந்து நெருப்பு பொறி. ம் அவனுக்கு வந்து உங்களுடைய நீ படுற கஷ்டங்கள் வேதனை எங்களுக்கு தெரியுது. ஆனால் அவன் வந்து உங்களுடைய சிரத்தையை தான் பார்ப்பானே தவிர நீங்கள் கொடுக்குற இதை பற்றி நினைக்க மாட்டான். ம் உங்களை சிரத்தையே வைராக்கியத்தை தான் அவன் கவனிப்பான். ம் அவன் அக்னி பொறி, ம் உங்களை எரிச்சிருவான். ம் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக சிரத்தையோடு குருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ம் சிரத்தை தவறாமல் ம் நேரங்காலம் தவறாமல் செய்யணும். இவனால் ஒன்றும் வேண்டாம், அவன் வழி இப்போ போகிறான். அவன் இப்போ உங்கள் வழிக்கு இவ்வளோ நாள் வந்தான், இப்போ அவன் வழிக்கு இவன் போய்கிட்டு இருக்கான், தவ வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னாரு. ஏன்னா ரிபிகை எடுத்த பிறகு அவர் தன் தவற
என் தன் தவநிலையில் இப்போ இருக்கிறான். ம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ம். நெருப்பு பொறி அவன் ம். எரிச்சிருவான். ம். அதனால் உங்கள் சிரத்தையும் வைராக்கியம் அதில் வந்து தவறே கொஞ்சம் கூட சிரத்தையில் தவறக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்க பின்னாடி நம்மளை யார் பாப்பா இப்படிலாம் நம்ம இந்த வழியில் வந்துட்டேமே நினைக்கிறீங்க. உங்களை ஒவ்வொருத்தரும் அவன் நியமித்து வச்சுருக்காமா ம். அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்ன முக்கியமான ஒரு ம். இது அது. வேலைக்காரியை விட்டு பாஸ் சொல்லி சொல்லக்கூடாது. இது வரை ம். நீ தான் வீட்டில் வந்து வீட்டில் உள்ள பொண்ணு தான் வாசு தொழிச்சு கோலம் போடணும். ம். அந்த காலத்தில் இப்போ எத்து வருவோன்னு தெரியல சொல்லுவார். ம். அதே போல் வீட்டுக்கு யார் வந்தாலும் ம். அவங்கள வந்து பேதமாக ம். பணக்காரங்க படித்தவங்க ஏழை ம். ஏன் அப்படிலாம் நினைக்கிறவங்க எல்லாருமே பகவத் சைத்தன்யம் ம். எல்லாத்தையும் ஒன்று போல் பார்க்கணும். ம். வித்தியாசம் பார்க்கக்கூடாது ம். அப்படிம்பாரு. பிள்ளைகளுக்கு வந்து இதே பாடத்தை நடத்துகிறாரு. அப்போ பிள்ளைங்களாம் வீட்டில் இருந்தாங்க. வளர்ச்சி பிள்ளைங்களையும் அதே மாதிரி கொண்டு வரணும் ம். அப்படின்னு ஒரு கடைசி பொண்ணு டெலிவரி நேரம் அண்ணாமலையில் கார்த்திகை தீபம். ம். அதுக்கு எல்லாம் அப்பா தான் முதல்ல போவாங்க, தாத்தா தான் முதல்ல போவாங்க. ம். அன்னைக்கு டெலிவரி டியூட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு. ம். நான் வந்து வேணாம், ஹெல்ப்புக்கு ஆள் வேணும், ம். வேண்டாம் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டேன். ம். சரின்னு இருந்துட்டாங்க. ம். அன்னைக்கு வருஷத்துக்கு எப்போவுமே காலையில் கிரிவலம் போவார் சாமி. ம். காலைல 3 மணிக்கு கிளம்பி முடிப்பார். ம். அந்த வருஷம் ராத்திரி கிரிவலம் பண்ணுறார். ம். அப்போ டாக்டர் அம்மா சொன்னாங்க 2 நாள் கழிச்சா டெலிவரி ஆகும், கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க. ராத்திரி நேரம் நான் 10 கிலோமீட்டர் போக முடியாதும்மா, ம். விடிய காலம் போகிறேன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ராத்திரி 10 மணிக்கு மேலே அவருக்கு பெயின் ஆரம்பிச்சிருச்சு. ம். டாக்டர் அம்மா இல்லை, ம். அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீடு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ம். அப்போ நான் புக்கில் வந்து சாமி திருவடியை வச்சுக்கிட்டே வடிவர் நேரமாக வச்சுக்கிட்டே ம். குருதேவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ம். அப்போது நம்ம இப்போ சொல்லுவோம், சாமி எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கிரிவலம் ராத்திரி வச்சுருக்காரு, ம். அதனால் கிரிவலம் முடியுமோ எனக்கு குழந்தை பிறக்குமா, வழி பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ம். வீட்டுக்கு தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணால் அங்கே வந்து வர கன்வெயன்ஸ் வண்டிலாம் ஒன்றும் கிடையாது. ம். அந்த நிலையில் கடைசியில் பெயின் வந்துக்கிட்டே இருக்கு. ம். பார்த்தா பக்கத்தில் தான் நம்ம டிவோட்டிஸ்லாம் இருக்காங்க. ம். அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அதில் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ண யாருமே எடுக்கலை. ம். கடைசியில் 6 மணி குழந்தை பிறக்குது. ம். பிறத்த பிறகு எல்லாரும் அது வராங்க. ம். அப்போ தான் உடனே எனக்கு மத்தியானம் லெட்ரு வருது ம். சாமிகிட்ட இருந்து. அன்னைக்கு மத்தியானமே ம். பொன் குழந்தை பிறந்துருச்சு. ம். நீ அந்த பையனை ம். வர வேண்டான்னு நிப்பாட்டின இல்லை, தீபத்திரி அண்ணாமலைக்கு வர நிப்பாட்டின. உனக்கு எந்த பையன் உதவுனா? ம். ஒன்று புண்ணியமான கங்கா பிறந்த அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு கங்கான்னு பேர் வச்சாரு. ம். அப்போ தான் மனைவி சொன்னார்ல, ம். அவர்கிட்ட அவளை கேள்வி அவளை இதுக்கு தீபத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னால, ம். யார் அந்த உதவுனான்னு கேளு அவகிட்ட. இப்போ சொன்னார்ல, ம். அந்த வார்த்தையை சொன்னார். ம். அப்போ எனக்கு நீ அனுப்ப மாட்டேன்னு சொன்னால, உனக்கு யார் உதவுனா? அப்போ சாமி எனக்கு கிரிவலம் வந்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிலையில் வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு சுற்றி ரவுண்டை தனியாக ம். நடுவிட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கட்டியிருக்காங்க. ம். ஒரு 1/4 மணி நேரம் சாமி எந்த அசையும் இல்லாமல் இருந்திருக்காரு. ம். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இது பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டால், அங்கே சபரி அது பொண்ணு பேர் காந்தி. ம். காந்திக்கு டெலிவரி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா, ம். இவன் போய் டெலிவரி பார்த்துட்டு வந்தோம், பொண்ணு பிறந்திருக்கா ம். அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ம். அத்தனை பேர்கிட்டையும் ம். இன்னைக்கு வடை போடுமாம்பாரு. ம். சரி சாமி அப்படிம்பா. சொன்ன உடனே அவ்வளோ பேர்த்துக்கு கொடுத்துடணும், ம். கொடுத்துட்டு இவனுக்கு கொண்டு வா அப்படிம்பாரு. ம். சரி அவ்வளோ பேர்த்துக்கு கொடுத்துட்டு இவருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தியாமா ம். அப்படின்னு கேட்பாரு. ம். குடிச்சா சாமி. அப்புறம் அவர் சாப்பிடுவார். அதே ஒரு மறுநாள் கூட்டம் வரும், இன்னைக்கு அது போட்டுருதியா ம். அப்படி. ஏன் சார் நேற்றானே போட்டோம்னு கேட்கக்கூடாது. ம். சரி சாமி. ம். அதே போல் எல்லாத்துக்கும் கொடுமா, ம். கொடுத்துட்டு இவனுக்கு கொண்டு வா. ம். என்ன இல்லை நேற்றானே போட்டு இன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்குறாளா இல்லையா ம். அப்படிங்கிற எண்ணத்தில் அதே போட்டு நம்ம ஒன்றும் சரி சாமின்னு சொல்லிடுறது. ம். அதே போல் ஏதாவது சாப்பாடு கொண்டுட்டு போனவர்கிட்ட டயத்துக்கு கொண்டுட்டு போகிறேன்னா ரூம் பூட்டிடுவார். ம். நேரம் தவறிடுச்சுமா, டயத் கரெக்டாக அவங்க ஸ்ரத்தையோடு அந்த நேரம் செய்கிறாங்களா ம். இல்லையாங்கிறத அவர் எதிர்பார்ப்பார்.
இந்த சிரத்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. ம். சாப்பாடு பெருசு இல்லை, ம். உன்னுடைய சிரத்தையை தான் அவன் கவனிப்பான் ம். அப்படிம்பாரு. நம்ம சின்ன பொண்ணு கல்யாணத்து விஷயத்தில் அந்த பையன் இப்போ வேலை பார்க்காம இருந்தார். ம். அப்போ நானும் அந்த பொண்ணும் அந்த வேலை இல்லாத வாப்பில் கொடுக்க மாட்டோம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். தற்செயலாக அவர் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் அப்பவும் சாமி வீட்டில் இருந்தார். ம். என்னையும் குழந்தை பொண்ணையும் கூப்பிட்டாரு. ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டார். ம். அப்போது வேலை இல்லை சாமி, அது நீ அவனுக்கு கொடு, அவனை பார்த்துக்குருவான். ம். சாமி வேலை இல்லையே அப்படின்னா அவன் பார்த்துக்குருவாம்மா, கொடுமா ம். அப்படி அவளையும் சரின்னு சொல்லுக்காந்தி அப்படின்னாரு. ம். சரின்னு சொன்னோம், ம். வேறு மறுப்பு சொல்லலை. ம். கல்யாணம் முடிஞ்சுது. ம். ஆனால் 10-12 வருஷமாக பட்ட கஷ்டம் அவளும் பட்டா, அவளால் நம்மளும் பட்டது பாசத்தால் ம். பட்டு. அப்போ அப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்க நான் கஷ்டப்படுறோன்னு கேட்கல. ம். ஒரு நாள் இதை கேட்டால் நம்ம தெரிஞ்சு என்ன பாவம் பண்ணலை சாமி, ம். தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இந்த இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ வேதனையெல்லாம் படணுமா அப்படின்னு கேட்டோம். ம். அப்போ அவர் சொல்லுவார், ஓ முன்வினை பின்வினை கணக்கை பழவினை கணக்கை சொல்லட்டா, ம். ஏற்றுக்கியா ம். அப்படின்னாரு. ம். நம்ம பேசாமல் இருந்தோம். ம். உனக்கு இப்போ வெட்கப்பட வேதனைப்பட அவமானப்பட கஷ்டப்பட வேண்டிய நேரம் நீ. ம். இவ்வளோ நாள் நீ சுதந்திரப்படவையாக இருந்த, ம். அதனால் நீ பட்டு தான் ஆகணும். ம். அவள் கஷ்டப்படுறா, அவளுக்கும் கர்மா இருக்கு. ம். இப்போ கஷ்டப்படுறா, பின்னாடி நல்லா இருப்பா. ம். எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவள் கஷ்டப்படுறா நீ நினைக்கிற, அவள் பின்னாடி நல்லா இருப்பா அப்படின்னாரு. இது ஒரு வார்த்தை போதும் சாமி ம். அப்படின்னு சொன்னேன். அப்போ மெட்ராஸில் பாலாஜி தெரியும்ல, ம். அவர் ஒரு தடவை என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதில்ல, இவங்க சாமிகிட்ட கேட்கலாம்ல ம். அப்படின்னு கேட்டுக்காரு. அப்போ சாமி சொன்னா, அவர் செஞ்ச 25 வருஷ சேவையும் இவங்க தத்தம் பண்ணட்டும், ம். அவனை ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக்கி காட்டுறேன் ம். அப்படின்னாராம். ம். எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நான் இவ பதில் ஒன்றும் சொல்கிறேன், எப்படி சேவையை தத்தம் பண்ணுன்னு சொல்கிறாரு, ம். எப்படி பண்ணுறது, ம். பேசாமல் இருந்தோம். ம். அப்போ அவர் சொன்னாரா, நான் கேட்டேன், 25 வருஷம் சேவையை சத்தம் பண்ணுன்னு சொன்னேன், அவள் பேசாமல் இருந்துட்டா. ம். ஒரே நாளில் கோடிசா பணத்தை அருமை அவனுக்கு தெரியாது, உலகமும் நம்பாது, கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறினா தான் அவங்களுக்கு தெரியும் ம். அப்படின்னு பாலாஜிக்கு சொன்னாரா. இப்போ கடவுள் இதில் அவள் இப்போ தான் ஃபுல்லாக எதுனாலும் குருநாதர் தான். ம். குருநாதர் பார்த்துக்கிறார், குருநாதர் அவளுக்கு அனுபவம், அவ்வளோ அனுபவம் கொடுத்துருக்காரு இந்த பொண்ணுக்கு. ம். சென்னையில் இருக்க ம். அவ்வளோ அனுபவம். இப்போ எது இடத்துலையும் குருநாதர் 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 குருநாதர். பொண்ணைத்தான் புடம்புடுவான், மற்றதை புடம்புட மாட்டான். பொண்ணை புடம்பு காய்ச்சி அந்த கல்லில் வச்சு அடிக்கும்போது அந்த அடியை யார் தாங்குறா? ம். அந்த கல் தாங்குதா, பொண்ணு தாங்குதா, அந்த அடிக்கிற சம்மட்டி தாங்குதா? யோசிச்சு பாரு. பொண்ணைத்தான் புடம்போடுவான் அப்படிம்பாரு. குடியில் பக்கத்தில் ம். ஒரு 100-150 சன்னியாசிகள் மாதிரி, ஆனால் உருவம் தெரியலன்னு உணர்வு. ஆ. அவங்க எல்லோரும் கையில் மணி வச்சுட்டு இங்கே என்ன பூஜை பண்ணுறாங்க. ம். பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் அப்படியே சுற்றி வர்றாங்க. வர அந்த 100 மணி ஓசையும் கேட்குது. அப்போ ஒன்று குறைஞ்சி கடைசியில் 1ல் போய் முடியுது. ம். ஆனால் உருவம் தெரியல, அந்த உணர்வு எல்லாம் கமண்டலம், ஜடாமுடி, சிவப்பு காவி வச்சுலாம் கட்டிட்ட மாதிரி இருக்கு. ம். சாமிகிட்ட காலையில் சொன்னேன், ம். கவனிச்சியம்மா ம். அப்படின்னாரு. ம். தெரிஞ்சது சாமி. சாமியை வளம் பூஜை பண்ணியிருக்காங்க. நம்ம குருநாதர்னு அறியாத காலத்தில் அவருடைய சில உருவங்கள், அவர் யார் ம். என்னங்கிறதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு கட்டங்கள்லையும் அப்போ நமக்கு புரியலை. ம். ஆனால் சாமிகிட்ட சொன்னால் அவர் விளக்கம் புலம்ப வெளியே சொல்லாதே ம். அப்படின்னு எழுதிடுவார்.